இந்த வருஷம் 2014ல் ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம், எல்லாரும் ஆடியன்ஸாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும், ஜிகர்தண்டா. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வர ஒரு எக்ஸ்ட்ராடினரி நியூ ஃபில்ம் இது. பீட்சா படத்துக்கு அப்புறம் அவர் இயக்கிற 2வது படம். மதுரையில் நடக்கிற ஒரு ரொமான்டிக் கேங்ஸ்டர் மியூசிக்கல் ஃபிலிம். இந்த படத்தில் பல ஹைலைட்ஸ் இருக்குது. முக்கியமான ஹைலைட்னு சொல்லப்போனால் இந்த படத்தோட செட்டிங். மதுரையை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, ஆனால் மதுரையை ரொம்ப புதுசாக இந்த படத்தில் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் மதுரைக்காரங்களுக்கே புதுசாக இருக்கும் மதுரை, அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில் மதுரையோட செட்டிங். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் பெரிய ஹிட் ஆயிருக்கு. சந்தோஷ் நாராயணோட சாங்ஸ் ரொம்ப நல்லா ஹிட் ஆயிருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் கூட ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம், ட்ராமா எதிர்பார்க்கலாம், அட் த சேம் டைம் நிறைய காமெடி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என் கூட நீங்கள் சிம்ஹா பார்ப்பீங்க, ஒரு புது வேஷத்தில். அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு, அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்த வருஷம் ரொம்ப பேசக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கருணாகரன் பண்ணியிருக்காரு, லக்ஷ்மி மேனன் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான யங் டீம். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் கேவ் மீ கேரி கேமராமேனாக பண்ணியிருக்காரு. ரொம்ப புதுமையாக ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு தமிழ் படம் எடுத்திருக்காங்க. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி ஹை குவாலிட்டி முயற்சிகள் எடுக்கும்போது ஆடியன்ஸ் எப்போவுமே அந்த படத்தை கைவிட மாட்டாங்கன்னு நம்மளே பார்த்துருக்கோம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஜிகர்தண்டா கூட ஃபுல்லாக சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். ஜூலை 25 இந்த படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஜிகர்தண்டா 25th July, ஐ வில் see you there. என்னோட செகண்ட் ஃபிலிம், அது வந்து கம்மிங் ஃப்ரைடே ஜூலை 25th ரிலீஸ் ஆகுது படம். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஸோ ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு எல்லாருக்குமே வந்து கேங்ஸ்டர் ஃபில்ம்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நாயகன்லேருந்து, தளபதியிலேருந்து, இப்போ காட்ஃபாதர்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவினாலே ஒரு க்ரேஸ் இருக்கும். எனக்கு அந்த க்ரேஸ் இருக்குது. இன்னொன்று, நான் மதுரையிலேருந்து பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாம் மதுரை தான். ஸோ மதுரையில் இந்த மாதிரி நிறையா ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் நிறைய பேரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது, அப்புறமேட்டு ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அவங்க இப்படி ஒருத்தர் இருந்தார், இப்படி ஆனார், இந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே உள்ளே வச்சு எழுதப்பட்ட ஒரு கற்பனை ஸ்டோரி தான் வந்து ஜிகர்தண்டா. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் எல்லாருக்குமே. இன்னொன்று புதுசாகவும் இருக்கும். இது எதுவும் லைக் பழைய விஷயமாலாம் இருக்காது. அண்ட் இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு, டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு, ட்ரெய்லர் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த படம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி படம் வந்து அவங்களை ஏமாத்தாதுன்றதை நாங்கள் எங்கள் டீம் சார்பாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் பார்த்து எனக்கு எப்படி பீட்சான்ற என்னோட ஃபஸ்ட்டு படத்தை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என் பேர் கருணாகரன். இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகிற 2வது படம் இது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் யாமிருக்க பயமேக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு பெரிய நன்றி. அந்த படத்தை தேட்டரில் போய் ஃபேமிலியாக பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் அடுத்து வரப்போகிற ஜூலை 25th ரிலீஸ் ஆகுது ஜிகர்தண்டா. இதோட டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், பீட்சா படத்தோட டைரக்டர். இந்த டீமில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் ஒரு லென்த்தி ஷெடியூல் எனக்கு ஃபுல்லாகவே மதுரையில் ஷூட் பண்ணோம். படத்தோட ஹீரோ சித்தார்த், அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில். அப்புறம் அவங்க ஹீரோயின் லக்ஷ்மி மேனன், படத்துடைய மெயின் வில்லன் சிம்மா, இவங்களோட எல்லாரோடையும் இந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இன்வால்வ் ஆன ஒரு படம். ரொம்ப சம்டைம்ஸ் கண்டினியூஸாக 48 hours தான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணியிருக்கோம். பட் தென் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். படம் ரொம்ப பெரிய என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் கலக்கியிருக்காரு. நீங்கள் டால்பி அட்மாஸ் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணால் தான் அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக பேசப்படும். கேவ் மீ கேரி, அவர் கொஞ்சம் நார்த்தில் நிறைய படம் பண்ணிகிட்ருக்காரு ஹிந்தியில். இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பேசப்படும். பிஜிஎம் நிறைய காஸ்ட், இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய புதுமுக நடிகர்கள்லாம் இருக்காங்க. ப்ளஸ் வெட்ரன் ஆக்டர்ஸ் சங்கிலி முருகன் சார் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே பேக்டாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சிம்மா வந்து ஜிகர்தண்டாவில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு ரோல்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்பராஜோட டைரெக்ஷனில் இது 2வது படம் ஆஃப்டர் பீட்சா. அதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிருந்தேன், கார்த்தியோட எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நடித்த படம்னு சொல்லலாம். நானே வந்து இந்த படம் வந்து ஸ்க்ரீனில் எப்படா பார்ப்போன்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இல்லை, அது இது வரைக்கும் காமெடின்றது வந்து பண்ணுற ரோல்ஸ் தான், அது என்னவா பிஹேவ் பண்ணுன்றது தான். ஸோ இதில் வந்து ஜிகர்தண்டாவில் வந்து அந்த கேரக்டர் என்னவா பிஹேவ் பண்ணும், அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி பேசணுன்றது வந்து பூராத்தையும் டிசைன் பண்ணது வந்து கார்த்தி தான். ஸோ அந்த சேதுன்றவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூதுக்கும் நேரம் கடத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். தாடி முடியெல்லாம் வளர்த்து மதுரை ஸ்லாங் பேசி, ஸோ அதில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி
ஸோ நிறைய விஷயங்கள் இது வந்து ஏன்னா அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னால நிறைய விஷயங்கள் இதுக்கு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றது. என் பேர் ராமச்சந்திரன். நான் வந்து வெண்ணிலா கபடி குழு, நான் மகானல்ல, குட்டிப்புலி, இப்போ சமீபத்தில் வெளியான சதுரங்க வேட்டை வரைக்கும் நடிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் தொடர்ந்து வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் வெளியான சதுரங்க வேட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஜிகர்தண்டா வந்து ஒரு நல்ல கேரக்டர், ராசன் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அது வந்து சிம்காவோட த்ரூ அவுட் படத்தில் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம். பட்டு இந்த வாய்ப்பளித்த வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நாங்கள் வந்து ஜிகர்தண்டாவில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா பேரும் வந்து யாருக்கும் எந்த ஈகோ கிடையாது. ஈகோ நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப எனர்ஜியாக வேலை பார்த்தோம். அந்த எனர்ஜி அந்த அவுட்புட் வந்து ஜூலை 25 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ரசிகர்கள் எல்லா பேரும் எப்படி வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதே தான் நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம். அந்த ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லா பேரும் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு உங்களுடைய ஆவலை பூர்த்தி பண்ணிக்கலாம்ங்கிறது உங்களோட. ஜிகர்தண்டா அப்படிங்கிற பேரை கேட்கும்போது அந்த டைட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் கார்த்திக் சுப்புராஜனுடைய 2வது படம். அவரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நல்ல ஆசை. என்ன அதிக பேருக்கு தெரியாது, பட் ஆரண்யகாண்டம் மூலம் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் ஒரு தியேட்டர் ஆக்டர். ஜிகர்தண்டா 4வதாக எனக்கு ரிலீஸ் ஆக போகிற படம். இந்த படத்தை பற்றி நிறையா சொல்லணும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு பெரிய வெற்றி பெறும்னு. ஏன்னா அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கார்த்திக் சுப்புராஜ் ஆகட்டும், அதாவது அந்த க்ரியேட்டிவ் டீமு, டெக்னிக்கல் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே ரொம்ப ஃபேமிலியுமே ஒர்க் பண்ணாங்க. மதுரையில் ரொம்ப நாள் ஷூட் நடந்தது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அஸ் அன் ஆக்டர் இது எனக்கு நிறையா சேலஞ்சு கொடுத்த ஒரு கேரக்டர். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்து மூலமாக.